ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், ஐம்பெரும் காப்பியங்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட சீவக சிந்தாமணியோட முடிச்சிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம வளையாபதியும் குண்டலகேசியும் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்கள் ஃபுல்லாகவே முடியுதுங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? சரிங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சிலப்பதிகாரம், மணிமேகலை அண்ட் சீவக சிந்தாமணி இது மூணுமே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். அந்த வீடியோ யாருன்னா பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். அது பார்த்தீங்கனாலே போதுங்க, அதுவே என்ன தான் அந்தளவுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வளையாபதி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐம்பெரும் காப்பியங்கள்லேயே வளையாபதியோட ஆசிரியர் தான் நம்மளுக்கு தெரியாது. வளையாபதியோட நூலின் ஆசிரியர் தான் நம்மளுக்கு தெரியாது. நம்ம முதல்ல பார்த்துருப்போம். இது ஒரு சமண சமயத்தை சார்ந்த நூல். என்னதுங்க? இது ஒரு சமண சமயத்தை சார்ந்த நூல் தான் பார்த்தீங்கன்னா இந்த வளையாபதி. ஓகேங்களா? அப்போ ஐம்பெரும் காப்பியங்கள்லேயே ஆசிரியர் பெயர் தெரியாத நூல் அப்படின்றது வளையாபதி தான். அதே போல் சமண சமயத்தை சார்ந்த நூல் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா அதுவும் வளையாபதி தான். ஓகேங்களா? ஸோ இதில் சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி இது மூணும் சமண காப்பியங்களாக கருதப்படுது. இதனுடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு. ஸோ வளையாபதியோட காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக தான் வளையாபதி காணப்படுகிறது. இதில் உள்ள பாவகை விருத்தப்பா. எந்த பாவகையை சேர்ந்ததுங்க? விருத்தப்பா பாவகையை சேர்ந்தது. ஸோ நம்ம பார்த்துட்ருக்கோம் சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி மூன்றுமே பார்த்தீங்கன்னா விருத்தப்பா வகையை சேர்ந்தது தான். ஓகேங்களா? இதில் உள்ள பாடல்கள் 72 பாடல்கள். ஸோ வளையாபதியில் எவ்வளோ பாடல்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா 72 பாடல்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. வளையாபதியில் கிடைத்த பாடல்கள் 72 பாடல்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்நூலோட மூல நூல் எதுனா வைசீக புராணம். எதுங்க? வைசீக புராணம். ஏன்னா இந்த வைசீக புராணம் அப்படின்ற நூலில் இருந்து தான் ஒரு 35வது அத்தியாயம். ஸோ வளையாபதியோட கதை பார்த்தீங்கன்னா வைசீக புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு 35வது அத்தியாயத்தில் இருக்குதுங்க. அந்த கதையை தழுவி தான் அது எழுதப்பட்டிருக்கிறதுனால அப்போ இதனோட மூல நூலாக எது கருதப்படுது அப்படின்னா இந்த வைசீக புராணம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வளையாபதியோட மூல நூலாக கருதப்படுது. யாருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறுகிறது? ஸோ இந்த வளையாபதி அப்படின்றது யாருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து சொல்லுது அப்படின்னா நவகோடி நாராயணன். என்னதுங்க? நவகோடி நாராயணன் அப்படின்றவரோட வாழ்க்கை வரலாறு தான் என்ன பண்ணுதுங்க இது எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்குது. இலக்கண இலக்கிய ஆசிரியர்களால் மிகவும் பாராட்டப்பட்டது வளையாபதி. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. இலக்கண இலக்கிய உரையாசிரியர்களால் மிகவும் பாராட்டப்பட்ட ஒரு நூலாக எது கருதப்படுது அப்படின்னா இந்த வளையாபதி தான் கருதப்படுது. தமிழன்னையின் வளையலாகவும் கருதப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வளையாபதி. தமிழன்னையோட வளையலாக கருதப்படக்கூடியது எதுங்க? இந்த வளையாபதி தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வத்தால் பெருமையை சொல்கிறது. மக்கள் செல்வத்தோட பெருமை. ஆமாங்க, இந்த வளையாபதி பார்த்தீங்கன்னா ஒரு வணிகனாக இருப்பார். இவர் என்ன பண்ணுவார், மனையை விட்டுட்டு வேற ஒரு திருமணம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் குழந்தை அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்னா இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் மக்கள் செல்வத்தோட அந்த பெருமையை சொல்லக்கூடிய ஒரு நூலாக தான் இது கருதப்படுது. கவி அழகு வேண்டி வளையாபதியை நினைத்தேன் அப்படின்னு சொன்னவர் ஒட்டக்கூத்தர். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். கவி அழகு வேண்டி வளையாபதியை நினைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் தான் சொல்லியிருப்பார். கவி அழகு வேண்டி வளையாபதியை நினைத்தேன்னு சொன்னவர் ஒட்டக்கூத்தர். இது 4 அடி விருத்தாப்பாக்களோடு 6 அடி விருத்தப்பாக்களும் உள்ளன. ஸோ வளையாபதியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 4 அடி விருத்தப்பாக்களோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா 6 அடி விருத்தப்பாக்களும் சேர்ந்து காணப்படக்கூடியதாக இருக்கும். அப்போ வளையாபதி இதனோட ஆசிரியர் பெயர் நம்மளுக்கு தெரியாது. இது சார்ந்த சமயம் சமண சமயம். காலம் பார்த்தா 9ஆம் நூற்றாண்டு. இதுவும் விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்டது. இதில் உள்ள பாடல்கள் 72 பாடல்கள். இந்நூலோட மூல நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைசீக புராணம். ஏன்னா அதுலேருந்து 32வது அத்தியாயத்திலிருந்து 35வது அத்தியாயத்திலிருந்து அது எடுக்கப்பட்டிருக்கு. யாருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுறான்னா நவகோடி நாராயணன் அப்படின்றவரோட வாழ்க்கை வரலாற்றை சொல்லுது. இவர் ஒரு வணிகராக இருப்பார். அவரோட வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத பற்றி தான் சொல்லக்கூடியதாக வந்திருக்கு. இலக்கண இலக்கிய உரையாசிரியர்களால் மிகவும் பாராட்டப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளையாபதி. ஓகேங்களா? அடுத்து தமிழனோட வளையலாக எது கருதப்படுதுன்னா வளையாபதி தான் கருதப்படுது. மக்கள் செல்வத்தோட பெருமை, குழந்தைகளோட பெருமையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூலாகவும் வளையாபதி கருதப்படுது. கவியழகு வேண்டி வளையாபதியை நினைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருன்னா ஒட்டக்கூத்தர் சொல்லியிருக்காருங்க. 4 அடி விருத்தாப்பாக்களோடு 6 அடி விருத்தாப்பாக்களும் இருக்கக்கூடிய ஒரு நூல் தான் இந்த வளையாபதி. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது குண்டலகேசி.
எதுங்க குண்டலகேசி. ஸோ குண்டலகேசியோட ஆசிரியர் நாதகுத்தனார். ஆமாங்க, நம்மளுக்கு வளையாபதி மட்டும்தான் வந்து ஆசிரியர் யாருன்னு தெரியாது. ஆனால் குண்டலகேசியோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாதகுத்தனார். நாதகுத்தனார் தான் வந்து குண்டலகேசியின் ஆசிரியர். குண்டலகேசி ஸோ குண்டலகேசி வந்து யாருடைய வரலாற்று இது வந்து சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பத்திரை அப்படின்றவங்களோட வரலாற்றை சொல்லக்கூடியதாக இருக்கும். ஸோ குண்டலகேசியோட இயற்பெயர் தான் பத்திரை. குண்டலகேசியோட இயற்பெயர் தான் வந்து பத்திரை. இதன் வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா புத்த சமய நூலான தேரி, ஓகேங்களா, தேரி கதை அப்படின்ற கதையிலிருந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், இது வந்து எடுத்தாளப்பட்டிருக்கும். ஏன்னா தேரி கதை அப்படின்றது வந்து ஒரு புத்த சமய நூல். அதிலிருந்து தான் வந்து இந்த குண்டலகேசி வந்து எடுத்தாளப்பட்டிருக்கும். இது வந்து பௌத்த சமய நூல், ஓகேங்களா. ஸோ மணிமேகலையும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த காப்பியமாக வந்து கருதப்படுது ஐம்பெரும் காப்பியங்களில். இதனுடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுங்க? குண்டலகேசி வந்து 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இதனுடைய பாவகை வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் விருத்தப்பா வகையை சேர்ந்தது. தற்கொலையை முற்கோள் எனும் காப்பியம், எதுங்க தற்கொலையை முற்கோள் எனும் காப்பியம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க குண்டலகேசி. ஏன்னா அது யாருடைய வரலாற்றை சொல்லுதுங்க? பத்திரை. அவருடைய குண்டலகேசியோட இயற்பெயர் தான் வந்து பத்திரை, ஓகேங்களா. ஸோ அவர் வந்து யாரை விரும்புகிறான்னா காலன் அப்படின்றவரோட ஒரு வியாபாரியை தான் வந்து விரும்புவான். ஸோ இப்போ வந்து இது பத்திரி அப்படின்றோட வரலாற்று சொல்லுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ராசகிரக நாட்டு மந்திர மகள் தான் வந்து பத்திரை. ராசகிரக நாட்டோட மந்திரியோட மகள் தான் வந்து பத்திரை. அவள் தான் அப்புறம் குண்டலகேசின்னு அழைக்கப்படுறா. இவ வந்து காலன் அப்படின்றவங்களை வந்து என்ன பண்ணுறாரு, லைக் பண்ணுறாங்க, கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையில் என்ன பண்ணுறாங்க, அவனை வந்து கல்வன், நீ வந்து கல்வன் தானே, கணவன் இல்லையே கல்வனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. அந்த கோவத்தில் இவளை சாவடிக்கிறதுக்காக மலை மேலே வந்து என்ன பண்ணுவார், கணவன் வந்து கூட்டின்னு போவார் காலன். அதை முன்னாலே தெரிஞ்சு என்ன பண்ணுறா, அவளோட கணவனை வந்து இவ சாவடிச்சிடுவா. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, தற்கொலையை முற்கோள், ஓகேங்களா, நம்மளை சாவடிக்க போகிறாங்கன்றது தெரிஞ்சு அந்த தற்கொலையை வந்து முற்கோள்றதுனால தற்கொலையை முற்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா குண்டலகேசி தான், ஓகேங்களா. சரி, குண்டலகேசி என்றால் சுருண்ட முடிய உடையவள் என்று பொருள். ஆமாங்க, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க நான் சொன்னேன் இல்லையா, அந்த மலை மேலே கூட்டு போனதுக்கப்புறம் தற்கொலைக்கு அவங்கள நம்மளை சாகடிக்க போகிறாங்க தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட கணவனை வந்து தள்ளிவிட்டுருவாங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, முழுக்க துறவு வாழ்க்கையை மேற்கொண்டுருவாங்க. அப்படி துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறப்ப தான் வந்து பார்த்தோன்னா அவங்களோட தலைமுடிகள்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், சுருள ஆரம்பிச்சிடும். அதை வச்சு தான் இவங்களுக்கு அந்த பத்திரை வந்து குண்டலகேசி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாறுது, ஓகேங்களா. அப்போ சுருண்ட முடிய உடையவள் தான் அதுக்கான மீனிங். குண்டலகேசி சர்புத்திரரிடம் தோற்று புத்த சமயத்தை தழுவினார். ஆமாங்க, சார்புத்திரர் அப்படின்ற புத்திரருங்க, சார்புத்திரர் அப்படின்றவர்கிட்ட தோத்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, முழுக்க புத்த சமயத்தை வந்து ஏற்றுவாங்க துறவியாக மாறி, ஓகேங்களா. ஸோ அது குண்டலகேசியோட சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குண்டலகேச விருத்தம் இப்படி அழைக்கப்படுதுங்க. குண்டலகேச விருத்தம் அழைக்கப்படுது. இது அகலகவி, இன்னொரு பேர் என்னங்க, அகலகவி அப்படின்னு அழைக்கப்படுது. இது ரொம்ப முக்கியங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அகலகவி என அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா குண்டலகேசி தான். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தா போல் குண்டலகேசியோட ஆசிரியர் நாதகுத்தனார். இதனோட வரலாற்று வந்து தேரி கதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள ஒரு கதை தான். இது வந்து பத்திரை அப்படின்றவரோட அந்த வரலாற்றை சொல்லக்கூடியதாக இருக்குது. அவங்க வந்து காலன் அப்படின்றவங்கள வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. அப்புறம் வந்து தற்கொலையை மேற்கொள்வாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, துறவு வாழ்க்கையை மேற்கொள்வாங்க. அதனால் அவங்களோட தலைமுடி வந்து சுருண்டிக்கும். அப்போ குண்டலகேசி அப்படின்னா ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சுருண்ட தலைமுடி உடையவள் தான். அதனால தான் அந்த நூலுக்கு வந்து குண்டலகேசி அப்படின்ற பெயரை வந்து மாறுது, ஓகேங்களா. சரிங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக வந்து இருந்திருக்கும். அகலகவி அப்படின்றது இதனுடைய சிறப்பு பெயராக வந்து கருதப்படுது. 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, விருத்தப்பாக்களால் இயற்றப்பது. இதுவும் ஒரு பௌத்த மத காப்பியம், ஓகேங்களா. ஸோ வெற்றிகரமாக உங்களுக்கு வந்து 50 காப்பியங்கள் வந்து முடிச்சு கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம 5 காப்பியங்கள் வந்து முடிச்சு கொடுத்துடலாம், ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.